ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி முதல்ல சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னிக்காக ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிச்ச மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். புளி சேர்த்துட்டு இந்த சட்னி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் வந்து தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் உடைச்ச தண்ணி அது சேர்த்துக்கலாம். தேங்காய் தண்ணி சேர்க்கும்போது சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பவுமே தேங்காய் சட்னி செய்யும்போது அந்த தண்ணியை வந்து சட்னியில் சேர்த்துக்குவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி. இப்போ வந்து சட்னி தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்காக அடுப்பில் சின்னதாக ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 காஞ்ச மிளகா 1, 2 கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த பருப்பு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடவே மீடியம் சைஸில் சின்னதாக ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னியில் வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். அதே மாதிரி ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வறுபட்டதும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் பெருங்காயமும் சட்னியும் சேர்க்கணும். சூடான பாத்திரத்தில் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு அதே பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக சட்னி தயாராகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து உப்புமா ரெடி பண்ணிக்கலாம். உப்புமா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது கூடவே பொடியை நறுக்கின இஞ்சி ஒரு டீஸ்பூன், ஒரு 3 பச்சை மிளகா நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஒரு பாதி அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து சாய்ஸ் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் 3 வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. உப்புமாவுக்கு வந்து வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் லைட்டாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. கலந்துட்டு இதில் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம். இது வந்து 100 கிராம் இருக்குது. ரவையை சேர்த்துட்டு அடுப்பு சிம்லேயே வச்சு ரவையை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அது கூடவே நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பால் 1 கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. ராகி மாவு சேர்த்துட்டு இதையும் பொறுமையாக நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க. ராகி மாவு எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த குழகுழப்பு தன்மை பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா உதிரி உதிராக இருக்கும் உப்புமா. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ராகி மாவும் ரவையும் சேர்த்து 2 கப் இருக்குது. அதனால் நீங்கள் 4 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த ராகி மாவு வந்து அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ராகி மாவும் இந்த ரவையும் நல்லா வெந்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. நெய் சேர்க்கும்போது உப்புமா வந்து நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா கலந்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரப்பதம் இல்லாமல் உதிரி உதிராக வரணும். அது வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிராக கடாயில் ஒட்டாத, கரண்டிலையும் ஒட்டாத நல்லா சாஃப்டாக சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து பார்த்தா ஒட்டாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த ரோஸ்ட் ஆன வெங்காயம் எல்லாம் சேர்த்த சட்னியோட இந்த உப்புமா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தினமும் இட்லி, தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருந்தா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமா பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு ஃபில்லான மாதிரியும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.